உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025. எத்தனை 25? 2/25 சனிக்கிழமை தை மாதம் 12ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஏகாதேசி திதி இரவு 7:34 வரைக்கும், அதுக்கப்புறம் மேல் துவாதசி திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள். இன்னைக்கு சுப்பிரபாதம் காலையிலேயே கேட்கறதும், திருப்பதி ஏழுமலையானோட படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும், பிரார்த்தனைகள் செய்யறதும், கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை காதுகளால் கேட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பதும், மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள்ல துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும், துளசி, உலர் திராட்சை, மலர்கள், பழங்கள், தாமரைப்பூ இது போன்ற பொருட்கள் அங்க விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்கள்ல, அவருடைய அவதாரங்கள் கொண்ட ஆலயங்கள்ல சமர்ப்பணம் செய்யறதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலனை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும். மேலும் இன்னைக்கு தயிர் சக்கரை 1 கப் சாப்பிட்டுட்டு போறது நிச்சயமா இந்த தோஷத்தை, இந்த சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பாதிப்பை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு, அதாங்க இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல அப்பு அப்பு அப்படின்னு கொஞ்சம் ஒரு தப்பு கணக்கை போட்டுட்டனே, தெரியாம போச்சே, இது டேலி ஆக மாட்டேங்குதே, இந்த வரவு செலவு மேட்ச் ஆக மாட்டேங்குதே, எங்க செலவு பண்ணோம், யாருக்கு கொடுத்தோம், இதை ஞாபகப்படுத்துறதுக்கே ஒரு தனி மைண்டு வேணும் அப்படின்னா பாத்துங்களேன். நம்ம வேற எழுதி வச்சு வரவு செலவு பண்ற ஆளா இருந்தா பரவாயில்ல, கண்டதே காட்சி கொண்டதா கோலம்னு வரவு செலவு பண்ணிடுறோம் பாருங்க. ஒரு சின்ன வரவு செலவுக்காக தடுமாற வேண்டிய தருணங்கள், பேக் அண்ட் ஃபோர்த் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே பங்கையின் பாக்கியம். அடுப்படியே திருப்பதி, ஆம்படையானே குலதெய்வம், வாசப்படியே வைகுந்தம். நான் எங்கெங்க போறேன், இவத்துக்குள்ளவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க போறேன். இந்த செக்கு மாடு சுத்தி வந்த மாதிரியே தான் சுத்தி வருவேன். நான் இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ற ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருந்த இடத்துலயே இருக்கும். இருந்த இடத்துலயே மேங்கோ வாங்கி சாப்பிட்றதும், போன்லயே காரியங்கள் முடிச்சிடுறதும், இதுக்கு எதுக்கு அலையணும், அலைச்சலை குறைச்சிக்கிறதும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா பார்க்கலாம். அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள், சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள், நல்ல புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அன்பும் பாசமும் நிறைய பரிமாறிக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ண வேண்டிய தருணங்கள், பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. ஆனாலும் உங்களுடைய நல்ல எண்ணமும் நல்ல மனசும் நல்ல சிந்தனையும் தான் எல்லாத்துக்கும் காரணம். எப்பவுமே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமேல அதை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அடுத்து, அதாவது 2வது தடவை யோசிக்க வேண்டாம். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது கொஞ்சம் எதிர்ப்பும் பலமும் ஜாஸ்தி இருக்கு. இந்த வாகனத்துல போகும்போது இந்த பப்பி டாகு, பெட்டு டாக் எல்லாம் விரட்டும். நாய் குறுக்கால வரும். கொஞ்சம் மிருக ஜம்போ, அது என்னது மிருக ஜம்போ சார், ஆடு மாடு கோழி இது போன்ற பொருட்களை, இது போன்ற ஜீவராசிகளை கடந்து வர வேண்டிய தருணங்கள். சார் வேகமா இன்னைக்குன்னு பார்த்து விரட்டுதுங்க சார் அப்படின்னு கிளம்பிருச்சுங்களோ அப்படின்னு சொல்ற தருணங்கள். 4 கால்கள்ல நடந்து போற கால்நடை ஜீவராசியவோ, 2 காலில் நடக்கிற பறவைகளையோ, 2 காலில் பறக்கக்கூடிய பறவைகளையோ கடந்து வர வேண்டிய தருணம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு வேலை செய்யும். சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரங்கள் கொஞ்சம் அச்சுறுத்தலாவே இருக்கும். ஒரு சின்ன பயம் அப்படிங்கிறது மிதுனராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் பொழுதுல இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும்
பிரார்த்தனைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள், நல்ல காரியங்கள் எடுத்தோன்னே ஜெயிக்க வேண்டிய அமைப்பு. அப்போ எதிரிக்கும் நீங்க யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமா இருக்க வேண்டிய அமைப்பு. ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகுறதோ, கெட் டுகெதர், கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, அதாங்க அந்த பிக்னிக்கு, இந்த அவுட்டிங்கு இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படின்னு இருக்கும். ஷாப்பிங்கு, பர்ச்சேஸு. சார் எஸ்கலேட்டர் சார், கோயிங் அப் சார், கம்மிங் டவுன் சார், என்ன ஏசி ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு. இந்த லைட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்பவே செலவு பண்ணி வாங்கிடலாமா? அதே மாதிரி ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள்ல உங்க பெயர் எழுத வேண்டிய தருணம். அதே மாதிரி ஒரு ஹிஸ்டரி, ஏதாவது உங்களை பத்தின ஒரு ஹிஸ்டரியை குழந்தைகள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம் இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். நீ கேள, நீயும் கேள அப்படின்னு உட்காந்து வச்சு நம்ம பேசும்பொழுது நிறைய பேர் ஆனந்தப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி ஹெல்தி ஃபார் யூ, பெட்டர் ஃபார் யூ, குட் ஃபார் யூ, உங்க உடல் நலத்துக்கு ஆரோக்கியமான சிறுதானிய ரகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. சிவப்பரிசியாம், கருப்பரிசியாம், பச்சை அரிசியாம், அதுல வேற தூயமல்லி அரிசியாம், இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இன்னைக்கு முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள். ஆகாரம் சூடாதான் வேணும், இது ஆறி போச்சு, இது வேண்டாம், சூடா கொடுங்க அப்படின்னு கேட்டு பெற வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். நீங்க சூடாக மாட்டீங்க, ஆகாரம் தான் சூடா கேட்பீங்க. அப்ப டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், இந்த ரேஞ்சான வாகனங்கள், புது வாகன பிரயாணங்கள், ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா, ஸ்பீடு தான் ஸ்பீடு, அப்படி ஒரு ஸ்பீடு. டிராஃபிக் நோ அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நீங்க டிராஃபிக் ஜாம் தானே சொல்லுவீங்க. இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு டிராஃபிக்கே இருக்காது, ஸ்ட்ரைட்டா கிளியரன்ஸ் தான். விஐபி என்ட்ரினா பாத்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களே, எனக்கும் விஐபி என்ட்ரி உண்டு தானே? நிச்சயமா உண்டு. ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும். அதே மாதிரி யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தள்ளி போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தள்ளி தான் போகுமே தவிர இல்லாமல் போகாது. கொஞ்சம் கால நேரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒத்து வரல கன்னிராசி நேர்களே. கொஞ்சம் தள்ளி போட்டு நல்ல காரியங்களை செய்யறது, சந்திப்புகள், சுகமான பிரயாணங்கள், மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ஒரு தடைக்கு பிறகு இருக்கும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட் வர வேண்டிய தருணங்கள், அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், கொஞ்சம் காலதாமதம், இப்பவே லேட்டுன்னு சொல்ற விஷயங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆமா சார், கொஞ்சம் தூங்கிட்டேன் சார், லேட்டா எந்திரிச்சேன், அப்புறம் என்ன அவசரமா டைம்ல பிக்கப் பண்ணும், ஸ்பீட்ல பிக்கப் பண்ணும் சார், முடியல சார், அப்படி சந்து பொந்து இந்த இதுக்கெல்லாம் வேகமா குனிஞ்சு போக வேண்டிய தருணங்கள், நிமிந்து போக வேண்டிய தருணங்கள், கூட்ட நெரிசலுக்கு நடுவே வேகமா போயிட்டு வெளியில வர வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக தொடர்ந்து இன்னைக்கு நாள் பொழுதுல காணப்படும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை நல்ல ஐ திங்க் பண்ணுங்க, நல்ல பிளான் போடுங்க, மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், டிசிஷன் மேக்கிங். இந்த இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மிலிட்ரி செலெக்ஷன் தான் போங்க. இன்னைக்கு உங்க செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப A1 A2ன்னு தரம் பிரிக்க வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்தித்து அவங்க கிட்ட ஒரு நல்ல ஆலோசனை, நல்ல வழிகாட்டுதல் பெற வேண்டிய அமைப்பு. அவர் ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு வக்கீலா இருக்கலாம், ஒரு ஆடிட்டரா இருக்கலாம், ஒரு ஜோசியரா கூட இருக்கலாம்னா பாத்துங்களேன். அப்ப என்ன ரேங்கிங்கு அப்படின்னு இவங்களை சேவை நிறுவனத்துல இருக்கிறவரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெற வேண்டிய தருணம். இந்த வழிதான், இந்த ஐடியா சொல்றதுக்கு தான் சார் ஆள் இல்லை, நானே ஐ திங்க் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஐ திங்க் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வெற்றி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்பத்துல அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், சின்ன 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 பர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் கூட சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அண்ணாச்சிகளில மிட்டாய் வாங்குறதுக்கெல்லாம் கூட இப்படி ஒரு சந்தோஷம். அதுவும் அந்த புளிப்பு மிட்டாய், இந்த புளிப்பா இருக்கிற விஷயம் சார், சாம்பார் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா புளிக்குது சார், இந்த புளிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புளிச்சு போயிடாது, ஆனா புளிப்பா இருக்கும், ருசியா இருக்கும், சுவையா இருக்கும். அறுசுவைகள்ல ஒரு சுவை தானே, கொஞ்சம் புளிப்பு லேசா தூக்கலா தான் இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கெத்து காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணங்கள். எப்பவும் பாருங்க, அவங்க தான் நமக்கு சிம்ம சொப்பனமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வட்டி கொடுத்துட்டோம்ல, கடன் அடைச்சிட்டோம்ல, டேட்டு கமிட் பண்ணிட்டோம்ல, அதே மாதிரி சொன்னதை செஞ்சுட்டோம்ல அப்படின்னு மாறு தட்ட வேண்டிய தருணங்கள், மாறு தட்டி கொள்ள வேண்டிய தருணங்கள். முருகப்பெருமான் சூரனை எப்படி வதம் பண்ணினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு எதிர்ப்புகளை, எதிரிகளை துவம்சம் பண்ணி காரியம் செய்ய வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. அப்போ கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், அனுபவம், மூட்டை கட்டி டேலண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு எடுத்து விட வேண்டிய தருணங்கள். நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா பாத்துக்கங்களேன். அப்ப பேச்சு கேளார் தகைய மொழிவதாம் சொல்லி இன்னைக்கு என்னவோ தெரியல சார், ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆமாங்க, அந்த ஃப்ளோ ரொம்ப பக்காவா இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கேன்லன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசி நேயர்களுக்கா இருக்கும். ஃப்ளோவா
கெத்து காட்டலாம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டா நல்லது. சந்திரனே எங்க இருக்கிறாருன்னு தெரியல. உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி விருச்சிக ராசியில இருக்கிறாரு தனுசு ராசி நேர்களே. உங்களுக்கு பின்னாடி தானே இருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி வர வரைக்கும் ஐயா நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துடுறேன் அப்படின்னு இந்த தனி தவுளு, இந்த தனியா விடுறது, தனிமையிலே இனிமை காண முடியுமா தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எவ்வளவுதான் காத்து இருக்கிறது. கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். சார் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஆனா பாருங்க இன்னும் மெசேஜை காணோம். பர்த் அலாட் பண்ணல. லாஸ்ட் மினிட்ல தான் அனுப்புவாங்க போல இருக்கு. ரிசர்வேஷன் சார்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் போல இருக்கு அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அமைப்பு. வெயிட் லிஸ்ட், ஆல் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங். சார் எல்லாமே வெயிட்டிங்லயே ஓடுது சார். என்ன நிக்க வைக்கிறாங்க, என்ன கேட்டா டிஜிட்டல் பரிவர்த்தனைங்கிறாங்க. இந்த கியூ சிஸ்டம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்ற தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கும். முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. ஒரே ஜாம். இல்ல உங்களுக்கு வந்து பன் பண்ற ஜாம் இல்ல, ஐயங்கார் பேக்கரியில இருக்க ஜாம் இல்ல. உங்களுக்கு இருக்கிறது டிராபிக் ஜாம். வாகனத்தை நிறுத்துறதுல பெரிய தடுமாற்றம். எப்பவும் நம்ம நிக்கிற இடத்துல, நம்ம நிறுத்துற இடத்துல பாருங்க வேற ஒருத்தவங்க நிறுத்தி இருப்பாங்க. ஆஹா நமக்கான இடம் இல்லையோ, நமக்கான பார்க்கிங் இல்லையோ அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணம். கொஞ்சம் நீண்ட தூரம் போய் அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா பாருங்க பணவரவு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் மெனக்கட்டுறதோ, சிரமப்படுறதோ, குடும்ப உறவுகள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டத்தை பொறுத்துக்கிறதோ, தாங்கிக்கிறதோ, அடுத்தவங்க கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நிறைய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். மன போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த போராட்டத்திற்கு பிறகு மன்னனாக வேண்டிய தருணம். அப்போ குத்துயிரும் கொலையும் ஆக்கிடுவாங்க. கடைசியா வெற்றி கோப்பையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம அப்போதைக்கு கொஞ்சம் தெம்பா எந்திரிச்சு நின்றுக்கலாம் மகர ராசி நேயர்கள். ஒன்னே ஒண்ணு பழி வாங்குறேன், சண்டை போடுறேன், திட்டுறேன், கோபப்படுறேன், ஆத்திரப்படுறேன் அப்படின்னு மட்டும் நிக்காதீங்க. கோபம் சத்துரு, கோபம் கூடாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி. சார் ஏழை சொல் அம்பலம் ஏறாது. உங்ககிட்ட நீங்க ஏழை, உங்களோட சொல்ல அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. தேவையில்லாத இடத்துல போய் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. எப்பவுமே உங்க பேச்சை கேட்கறவங்க கிட்ட நீங்க நல்லது சொல்லுங்க. எல்லாருக்கும் நல்லது சொல்லாதீங்க. கும்பராசி நேர்களே குளத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கா இல்லாம வெளியில வந்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போய் அங்க கொஞ்சம் அவமானத்தை சந்திக்கிறதும், இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துதான் ஜெயிக்கலாம். ஆனா அன்கம்ஃபர்ட் போறப்பதான் உங்களுடைய வளர்ச்சி என்னங்கிறது தெரியும். நீங்க வளரணும், அடுத்த நிலை போகணும், அடுத்த லெவல் தொடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். டென்ஷன், ஆங்ஸைட்டி, படபடப்பு, தூக்கமின்மை இதெல்லாம் தொடர்ந்து காணப்படும். மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒரு பிரச்சனையை மனசுல போட்டு தேங்காய் துருவின மாதிரி அது நெருடிக்கிட்டே இருக்கும். எப்பதான் சார் முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இப்போதைக்கு பாலை பாஸ் பண்ணுங்க, தேங்காயை துருவுங்க, பேசிக்கலாம். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்ல பத்தி எனக்கும் தேங்காய் எங்கேயே துருவிடாதீங்க கார்த்திக் சார். இல்ல உங்களுக்கு தேங்காயை துருவதெல்லாம் பட்டார்னு போட்டு உடைக்கிறது தான். இந்த செதறுகாய் உடைக்கிறது இதான்யா என்னையா அப்போ ஆமா இருந்துட்டு போறேன். நான் வில்லனா இருக்கவே நானும் எத்தனை நாளைக்கு தான் ஹீரோவாவே இருக்கிறதுங்கிற கேள்வி மீனராசி நேர்கள் மனசுல இன்னைக்கு வந்துடும். ஆனா உங்களோட மதிப்புக்கோ மரியாதைக்கோ குறைவு அப்படிங்கிறது இருக்காது. சில இடங்கள்ல விஸ்வரூபம் எடுத்தாதான் நேயர்களே பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்குறாங்க. அது மாதிரி மீனராசி நேயர்களே இன்னைக்கு உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள்ட்டயோ, உங்க வீடு உறவுகள்கிட்டயோ, உங்க உங்க வட்டத்திலேயோ, உங்க சுற்றத்திலேயோ, உங்க நட்புலையோ ஒரு விஸ்வரூபத்தை காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதாங்க உங்க கோபத்தை காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அனைவரும் அப்பதான் திருந்துவாங்க, ஒரு வழிக்கு வருவாங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க, கண்ட்ரோலுக்குள்ள வரும். இந்த கண்ட்ரோலுக்குள்ள வரத்துக்காக எடுக்கிறது தான் விஸ்வரூபம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, உறையூர் வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு.